ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் என்ன சொல்லணும்னு நினச்சிருக்கேன்னா, எனக்கு என்னை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் ஒரு ஆசை. அது என்னோடய ஆசை. அதனால் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். என்னை பற்றி அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தை பற்றி நாங்கள் எத்தனை பேர் என்ன அப்படிங்கிறோம் உங்கள்கிட்ட ஒரு குட்டியாக ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி உங்கள் இஷ்டம். நான் என் கூட பிறந்தது 7 பேர். நாங்கள் அக்கா தங்கச்சி 4 பேர், அண்ணன் தம்பி 3 பேர். எங்கள் அப்பா கூட பிறந்தது 5 பேர். அதில் நாங்கள் லாஸ்ட்டு அப்பாவோட பிள்ளைங்க 7 பேர். என்னுடைய அம்மா அவங்க அக்கா 2 பேரும் ஒரே குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி கையை வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு 5 அப்பாவில் அதில் 3ஆவது அப்பாவுக்கு எங்கள் அம்மாவோட அக்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா 5ஆவது அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 3ஆவது அப்பாவுக்கும் 5ஆவது அப்பாவுக்கும். ஓகேவா? நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்கிறேன். ஸ்பீடாக சொன்னால் பின்ன உங்களுக்கு அது புரியாது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஷார்ப்பாக மைண்ட் உள்ளவங்க புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் அதனால் நான் எங்கள் 5ஆவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவங்க தான் நாங்கள் 7 பேர். 4 பொம்பளை பிள்ளைங்க, 3 ஆம்பளை பசங்க. என்னுடைய 3ஆவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைங்க இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னுடைய 5ஆவது அப்பா அம்மா அவங்க சொந்த அண்ணன், சொந்த அக்கா, அம்மாவோட சொந்த அக்கா, அப்பாவோட சொந்த அண்ணன். அதனால் நான் எங்கள் வீட்டில் 4ஆவது, என்னுடைய தம்பி 5ஆவது. அவங்க எங்கள் 2 பேர்த்தையும் பிறந்ததுமே என்ன ஃபஸ்ட்டு பிறந்ததும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களுடைய 3ஆவது அப்பா, எங்களுடைய 3ஆவது அம்மா. என் தம்பி செகண்ட் ஒரு ஆண் வாரிசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி இவங்க சொத்தை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க வேண்டியது வரும் 4 அப்பா குழந்தைங்களுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாயிண்டை வச்சுக்கிட்டு நம்மளோட சொந்த தங்கச்சி, அப்பாவோட சொந்த தம்பி ஆண் வாரிசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தம்பியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு 32 வயசாகுது. என் தம்பிக்கு 29 வயசாகுது. ஆனால் இப்போ வரைக்குமே நாங்கள் எங்கள் மைண்ட் செட்டில் இவங்க நம்மளை வளர்த்தவங்களா அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்ததே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் எங்கள் சர்டிஃபிகேட்டில் இருந்து, எங்களுடைய ரேஷன் கார்டில் இருந்து, எங்களுடைய சாதி சான்றிதழ், இன்னும் ஆதார் கார்டு, இன்னும் என்னென்ன ப்ரூஃப்ஸ் இருக்கோ கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸ், அதில் எல்லாத்துலேயுமே எங்களுடைய அப்பா அம்மானு எங்கள் 3ஆவது அப்பா 3ஆவது அம்மா பேர் தான் இருக்கும். எங்கள் இன்சில் கூட அந்த எஸ்பி அப்படின்னு, நாங்கள் எஸ்பி காவேரி, எஸ்பி தம்பி பேர் முருகன். நாங்கள் ஆட் பண்ணுறது எங்களுடைய 3ஆவது அப்பா 3ஆவது அம்மாவோட பேர் தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். மீதி இருக்க 5 பேர், இன்னொரு 3 அக்கா தங்கச்சி, 2 அண்ணன் தம்பி, அவங்க 5ஆவது அப்பா 5ஆவது அம்மா பேர் தான் ஆட் பண்ணுவாங்க. அவங்க ரேஷன் கார்டு சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க பேர் தான் இருக்குது. அதனால எங்களுக்கு இப்போ வரைக்குமே இவங்க தான் எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா அவங்க அப்படி தான் எங்கள் 2 பேர்த்தையுமே, எங்கள் 7 பேர்த்தில் எங்கள் 2 பேர்த்தையுமே அப்படி தான், 7 பேர்த்தையுமே வளர்த்தது 3ஆவது அப்பா 3ஆவது அம்மா தான். ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கு கொஞ்சம் தன்னோட பிள்ளைய எப்படி ஒரு தாய் ஒரு தகப்பன் எப்படி கேடு பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதனால எங்களுக்கு நாங்கள் 2 பேர் தான் இங்கே இந்த வீட்டில் பிறந்தோம் அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கை. அப்புறம் லாஸ்ட்டு சொல்கிறேன், ஏன் என்னுடைய ஸ்டோரி சொல்கிறேன் அப்படிங்கிறது லாஸ்ட்டு அதுக்கு பாயிண்ட் இருக்குது. அதனால் கடைசி வரை கட் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பொண்ணு ஏன் தன்னுடைய ஸ்டோரியை இன்றைக்கி சொல்லிச்சு அப்படிங்கிறதுக்கு புரியும். அதுக்கப்புறம் இப்படியே 7 பேர்த்தையும் இவங்க தான் வளர்த்தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்க தனியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்புறம் செகண்ட் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அப்புறம் இப்போது செகண்ட் கன்ஷியூவாக இருக்காங்க. அப்புறம் தேர்டு அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு 3 பொண்ணு. அவங்க ஃபேமிலியோட
சந்தோஷமாக இருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட அண்ணன் அக்கா மாமா அண்ணி எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. 4th நான் மேரேஜ் பண்ணிக்கல. 5 நம்பர் வந்து தம்பிக்கு இப்போ தான் ரீசனாக ஜனவரி 31 தான் மேரேஜ் பண்ணோம். 2005 தான் மேரேஜ் பண்ணோம். அப்புறம் இன்னொரு தம்பி இருக்காங்க, இன்னொரு தங்கச்சி இருக்குது. தம்பி வந்து அவர் 10th முடிச்சுட்டு அப்புறம் படிக்க மாட்டேன்ட்டார். அப்பா எவ்வளோ சொன்னாங்க, அவர் படிக்க மாட்டேன்ட்டார். அதனால் நமக்கு வந்து சொந்தமாக வயக்காடு இருக்கனால அவர் வயக்காடை பார்த்துட்டு வீட்டில் மாடு இருக்குது, மாட்டை பார்த்துட்டு அவர் ஏதோ அவருக்கு என்ன வேலை பிடிக்குமோ அதை பார்த்துட்டு அவர் இருக்கார். அப்புறம் என் கூட இருந்த தம்பி வந்து அவன் ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான். அவன் பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு பிஏ முடிச்சுட்டு அவன் வேலை பார்த்துட்ருக்கான். பிகாமான்னு டவுட் வந்துச்சு எனக்கு. அதுதான் கொஞ்சம் திங்க் பண்ணேன். நான் வந்து எப்போதுமே நான் வந்து 12th தான் முடிச்சிருக்கேன். 12th முடிச்சுட்டு நான் வந்து ஆந்திர பிரதேசில் ஸ்ரீ ஃபுட்டில் லேபர் கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன். நான் வந்து அதிகமாக எனக்கு நல்ல ஒரு உலகன்னா இதுதான் அப்படின்னு புரிஞ்சிக்கிற மைண்டு வர்ற வரைக்கும் வராத முன்னாடி நான் வீட்டில் தான் இருந்தேன். படிப்பு வீடு அப்படின்னு தான் இருந்தேன். நான் வந்து இப்படி தான் இருக்கணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நாளில் இருந்து நான் வீட்டை விட்டு வெளியே இருந்தனால நான் வீட்டை பற்றி எனி டைம் திங்க் பண்ண மாட்டேன்லாம் இல்லை. நான் எவ்வளோ தான் என்ன ஹார்ட் ஒர்க்கில் இருந்தாலும் என்னுடைய ஃபேமிலி தான் எனக்கு ஃபஸ்ட்டு. எனக்கு ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் எதனால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பற்றி எனக்கு இன்றைக்கி ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னா நான் 3வது அப்பான்னு சொன்னேன்ல, அந்த அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்பா இறந்து 9 years ஆச்சு. நான் அப்பா இறந்ததுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் ஃபேமிலிக்காண்டி இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, நான் என்னை பற்றி என்றைக்குமே நினச்சது கிடையாது. என்ன சொல்ல வந்து மறந்துடுறேன். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், செகண்ட் தம்பிக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சி, என்னோடய தம்பிக்கு. அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தோம். அந்த மேரேஜுக்கு ஒரு 20 days முன்னாடி இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்தது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்னுடைய தங்கச்சின்னு ஒன்று சொன்னல, கடைசி 7வது தான் தங்கச்சி. அவங்க ரொம்ப லேட்டாக பிறந்தாங்க. அவங்கள வந்து நாங்கள் 6 பேருமே ரொம்ப செல்லமாக வளர்த்தோம். நாங்கள் 6 பேருன்னு இல்லை, எங்களுடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்காங்களா, அவங்களுமே ரொம்ப செல்லம். லாஸ்ட்டு தங்கச்சி அப்படிங்கிறதுக்காண்டி தங்கச்சி இப்போ பிஎஸ்சி 2nd year படிச்சிட்ருக்கா. அவளுக்கு எதனால் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சிவனை நம்புவேன். அந்த சிவனுக்கு தான் தெரியும் எதனால் ஆச்சுன்னு. ஒரு 20 days முன்னாடி வீட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு எந்திரிச்சு தம்பியோட பெட்ரூம் போயிட்டு, ஒரு பெட்ரூமில் அம்மாவும் தங்கச்சி எங்கள் வீட்டில் தான் இருக்கா. ஒரு பெட்ரூமில் அம்மாவும் தங்கச்சி இருப்பாங்க, இன்னொரு பெட்ரூமில் தம்பி இருந்தான். அப்போ தம்பி மேரேஜ் ஆகலை. இன்னொரு பெட்ரூமில் தம்பி இருப்பான். தம்பி அப்போ பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு தம்பிக்கு. அப்போது பொண்ணு கூட பேசிவிட்டு அன்றைக்கி ஆஃபீஸ் போய்ட்டு டயர்டாக வந்து பாப்பா கூட பேசிவிட்டு, அவன் டோர் எப்போதுமே லாக் பண்ணிட்டு தான் தூங்குவான். அது என்னமோ அவன் நேரமாக என்னமோ தெரியல, அன்றைக்கி டோர் லாக் பண்ணாமல் தூங்கியிருக்கான். தங்கச்சி நைட்டு ஒரு 2 மணிக்கு அழுதுகிட்டே போய் தம்பிகிட்ட போய் உட்காந்துருந்துருக்கு. அதனால் தம்பி எந்திரிச்சு என்னடா அழுவச்சதம் கேட்கு, தங்கச்சி அழுவச்சதம் கேட்குன்னு பார்த்தா கால் மாட்டில் உட்காந்துருக்கு தங்கச்சி அழுதுட்டு தம்பி கால் மாட்டில். அதனால் தம்பி கேட்டுச்சு, ஏமா அழுற அப்படின்னா, பாப்பா ஃபஸ்ட்டு சொன்னது வந்து, நான் அப்பா வந்திருக்கேன்டா, தெரியலையா உனக்கு, நீ எப்படி இருக்க, கல்யாணம் வச்சுருக்க, உன் கல்யாணத்தெல்லாம் நல்லா நடத்தி தரேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொன்னதாக சொல்கிறாங்க. நான் வந்து ஆந்திராவில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் தம்பி. அதுக்கப்புறம் இந்த சாமி கொண்டாடி அவங்க பெரியப்பா அவங்கெல்லாம் சாமி ஆடுவாங்கள்ல, அவங்களாம் திருநாறு போட்டு பார்த்தாங்க.
ஓகே. கொஞ்சம் அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே அப்படியே இருந்துச்சா. அப்புறம் எனக்கு மறுநாள் கால் பண்ணாங்க. கால் பண்ணி சொன்னாங்க, தங்கச்சி இந்த மாதிரி இருக்காம்மா, அழுதுகிட்டே இருக்கா, அவளுடைய பழைய சுயநலையில் இல்லை, அப்பா வந்திருக்கேன்னு சொல்கிறா, ஒரு வாட்டி வேறு யாரோ சொல்கிறா, அதனால் தன்னுடைய சுயநலத்தில் இல்லை தங்கச்சி. நல்லா படிச்சுட்டு காலேஜ் போன மாட்டு பொங்கலுக்கு மறுநாள் காலேஜ் போனோம். அவள் மாட்டு பொங்கலுக்கு லீவ் விட்ருந்தாங்க. மாட்டு பொங்கலுக்கெல்லாம் அவள் கேம்லாம் ஆடியிருக்கா, டான்ஸ் ஆடியிருக்கா, இந்த பானை உடைப்பாங்களே அந்த கேம் ஆடியிருக்கா. அந்த வீடியோலாம் என்கிட்ட இருக்குது. நல்லா இருந்த தங்கச்சிக்கு, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த தங்கச்சிக்கு எங்கள் வீட்டில் கடை வச்சுருக்கோம், பலசர கடை. காலேஜ் போய்ட்டு வந்து கடையெல்லாம் பார்த்துப்பா. நல்ல டேலண்ட் பர்சன் தான். அவளுக்கு கொஞ்சம் அடுத்தவங்கக்கிட்ட வந்து பேச மாட்டா, சடன் கொஞ்சம் பயம். சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் அவளை ரொம்ப செல்லமாகவே வளர்த்தனால தெரியாதவங்கக்கிட்ட பேச மாட்டா. ஆனால் இப்போ வந்து யாரை பார்த்தாலும் வாப்போன்னு அவள் எப்போவுமே பேச மாட்டாள், நீங்கள் நாங்கன்னு தான் பேசுவாள். யாரை பார்த்தாலும் வாப்போ. இந்த மனநலம் அவளுக்கு அந்த 2 மணிக்கு அப்புறம் அவளுக்கு மைண்டு மாறினதுக்கப்புறம் நான் நடந்தது சொல்கிறேன். யாரை பார்த்தாலும் பசங்களாக இருந்தால் ஏழை ஓலை, பொண்ணுங்களாக இருந்தால் பெரியவங்களாக இருந்தாலுமே வாடி போடி, நீ என்னாடி சொல்கிறது நான் என்னாடி கேட்குறது, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. என்னால் இருக்க முடியல. நான் வந்து என்னுடைய லைஃப்பை பற்றி நினைக்காதது காரணமே என்னுடைய குடும்பம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பா, அப்புறம் அம்மா. நான் வந்து அப்பா அம்மான்னு சொல்ல முடியாது, அப்பாக்கள் அம்மாக்கள். ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது அதனால். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, இவங்களுக்காண்டியே நான் வாழணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் அவங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வந்து இங்கே வேலை பார்த்து நான் சம்பாதிச்சு அந்த பைசா ஒரு பிரயோஜனக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே திங்க் பண்ணாமல் நான் அப்படியே 2-3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் ஊருக்கு. நான் போகணும், என் தங்கச்சிட்ட நான் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடியே எங்கள் 3வது அக்கா வந்து ஆனால் நம்பருக்கு 3 கவுண்டிங்கு 2வது அக்கா, அவங்க இங்கே வந்திருந்தாங்க. மாட்டு பொங்கலுக்கு இந்த விளையாட்டு அதெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க ஒன்றா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்காங்க, சரிக்கா இருங்க, அக்கா பொண்ணுங்களுக்கு ஸ்கூல் வேறு இருக்குது. நான் சொன்னேன், இல்லைக்கா நான் வர வரைக்கும் இருங்க, நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னா. அக்கா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நீ சொல்லவாமா வேணும், உனக்கு எப்படி தங்கச்சி எனக்கும் தங்கச்சி தானம்மா, நான் இருந்துக்கிறேம்மா, பிள்ளைங்க வேணால் மாமா கூட்டிகிட்டு போட்டோம், மச்சான் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. சரிக்கா அப்படின்ட்டேன். எனக்கு அக்கா இருக்குன்னு ஒரு தைரியம். அக்கா 2-3 இடத்துக்கு இந்த சாமியை வச்சு பார்ப்பாங்களா அவங்கக்கிட்ட அதுவும் பார்த்தோம். பேய்க்கு பார்க்கணும், நோய்க்கு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் மெடிக்கலும் பார்த்தோம், எதுவுமே சரியாகலை. ஒரு நாள் வெயிட் பண்ணேன், 2 நாள் வெயிட் பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியலை. அவங்க சொல்லி 2ஆம் நாளே நான் கிளம்பிட்டேன். மதியமே கிளம்பிட்டேன். அவங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு தெரியாது, நான் சொல்லாமல் கிளம்பிட்டேன். சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நீ ஏம்மா ரொம்ப டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எதுக்கு வீட்டுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பி போயிட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் பாப்பா பார்த்தது எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. பாப்பா ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்கு போனது என்ன கவனிக்கவே இல்லை. பாப்பா பாட்டில் அது பாட்டில் அப்படியே டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருந்துச்சு. டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே ஏதோ தன்னுடைய நான் தான் அப்படின்னுங்கிற ஒரு மனநிலையில் இல்லாத மாதிரி இருந்தது. என்னை பார்த்ததும் அப்புறம் என்னை பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிக்கிச்சு. அதனால் பாப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். நான் எப்போதுமே பேர் சொல்ல மாட்டேன், பாப்பான்னு தான் கூப்பிடுவேன், இல்லாட்டி ஏமா அப்படிம்பேன். என்ன பாப்பா நான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்க அப்படின்னேன். அதனால் வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதுச்சு. பாப்பா ரொம்ப அழுதுச்சு என்னை கட்டி பிடிச்சிட்டு. நான் நினச்சேன், பாப்பா அப்போ என்னை கட்டி பிடிச்சி அழுதுனா அப்போ தன்னுடைய நிலமையில தானே இருக்குது, வேறு மனநாளனா என்னை கட்டி பிடிச்சி அழ முடியாதுல்ல, அக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு திங்க் பண்ணேன். அதனால் உடனே எனக்கு வயிறு பசிக்குன்னு சொன்னேன் பாப்பாட்ட. நான் வந்து ட்ரெயினில் வந்து சாப்பிடாம போயிருந்தேன். பாப்பா நினச்சிட்டு என்னால் சாப்பிட முடியல. எனக்கு இங்கேருந்து வர்றதுக்கு 48 ஹவர்ஸ் ஆகும். அப்புறம் நான் பாப்பாட்ட சொன்னேன், எனக்கு வயிறு பசிக்கிட்டா அக்காட்டன்னே. அப்போ எனக்கு பசிக்குக்கா, சாப்பிட்லாங்க்கா அப்படின்னு சொல்லிச்சு பாப்பா. சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் கால் கையெல்லாம் கழுவிட்டு சாப்பாடு வச்சுட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டேன்.
பாப்பா 3 வாட்டி தான் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. பாப்பா சொன்னாங்க நான் உனக்கு ஊட்டி விட்றேன்னு சொன்னாங்க. எனக்கு சரிம்மா ஊட்டி விடுமா அப்படின்னு. இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.